2 பேருக்கும் கல்யாணம்னு இன்விடேஷன் அடிச்சு அத சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏதோ இப்பதான் நம்ம சைடுல கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. இப்ப அதுவும் காத்தோட போயிடும் போல இருக்கு. அடுத்து என்னதான் பண்றது? சித்தி, ஏற்கனவே இன்விடேஷன் கொடுக்கற வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வக்கீல வச்சு மூவ் பண்ணி அவளை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடணும்னு அம்மா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே போனா கல்யாண நாளும் வந்துரும், அவளும் ஜாமீன்ல வெளில வந்துருவா. வரட்டுமே. என்னக்கா இப்படி சொல்ற? அந்த பவி உனக்கு செஞ்சதுக்கு அவளை ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதபடி செய்வேன்னு பார்த்தா ஜாமீன்ல வரட்டும்னு அசால்ட்டா சொல்ற. காரணமாதான் மஞ்சு, பவி வெளியில வந்தாதான் இந்த கல்யாணம் குறிப்பிட்ட முகூர்த்தத்துல குறிப்பிட்ட நேரத்துல நடக்கும். அதுதான் நமக்கு நடக்க கூடாது இல்லத்த. சொல்ல வரத முழுசா கேளு சரிதா. பவித்ரா ஜாமீன்ல வெளியில வருவா, முகூர்த்தம் நெருங்கும், கல்யாணமும் நடக்கும். ஆனா பவிக்கும் அர்ஜுனுக்கும் இல்ல, அர்ஜுனுக்கும் டிடிக்கும். பவித்ரா வெளியில வந்துருவாங்கிற நம்பிக்கையில தான் ரமா பத்திரிக்கை கொடுக்கற அளவுக்கு துணிஞ்சிருக்கா. அவளோட அந்த நம்பிக்கை தான் இப்ப நமக்கான ஆயுதம். அவன் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும்னு ரமா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாதான் நாம நினைச்ச மாதிரி கடைசி நேரத்துல அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்.